துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான வேறு எந்த காலத்திலும் செய்ய முடியாத 2 அமல்கள் இருக்கிறது. முதலாவது ஹஜ், இரண்டாவது குர்பான். இந்த 2 அமல்களை வேறு எந்த ஒரு காலத்திலும் நிறைவேற்ற முடியாது. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் குறிப்பிட்ட தினங்களில் மாத்திரமே இந்த 2 அமல்களை செய்யலாம். ஹஜ்ஜுடைய அமல் என்பது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீகம். உதுஹியா என்ற அமல் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீகம். ஹஜ் செய்யும் போது காபாவை தவாப் செய்கிறோம், வலம் வருகிறோம், தொங்கோட்டம் ஓடுகிறோம், ஷைத்தானுக்கு கல்லெறிகிறோம். பொதுவாக ஒரு மனிதனுடைய புத்தி என்ன சொல்லும்? ஏன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? இதெல்லாம் என்ன லாஜிக்? அல்லாஹ் செய்யுமாறு சொல்கிறான், செய்கிறோம். இதாஅத், அல்லாஹுக்கு வழிபடுகிறோம். உதுஹியா என்ற அமல் ஒரு பிராணியை அறுத்து அந்த மாமிசத்தை பங்கிடுகிறோம். அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைய, அல்லாஹுவின் பக்கம் நெருங்க ஒரு பிராணியை அறுக்க வேண்டும். சுஜூத் செய்தால் போதுமே. அல்லாஹ் செய்யுமாறு சொல்கிறான், நாம் செய்கிறோம். ரசூலுல்லாஹ் செய்து காண்பித்தார்கள், உதுஹியா கொடுக்குமாறு வலியுறுத்தினார்கள், நாமும் கொடுக்கிறோம். முதலாவது இந்த அமல் இபாதத்தினுடைய அடிப்படை இதாஅத். ஹஜ் என்ற அமலும் இதாஅத், அல்லாஹுக்கு வழிபடுவது. குர்பான் என்ற அமலும் இதாஅத், அல்லாஹுக்கு வழிபடுவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அம்ருன் தஅப்புதி என்று சொல்வார்கள். அம்ருன் தஅப்புதி என்றால் எந்த ஒரு காரணத்தையும் தேடாமல், லாஜிக்கை தேடாமல், அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அவன் சொல்வதினால் மட்டுமே செய்வது. காரணமோ லாஜிக்கோ தேடக்கூடாது. அப்படியாப்பட்ட 2 அமல்கள் தான் ஹஜ், குர்பான். ஹஜ்ஜுடைய பாக்கியம் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கிறது. உதுஹியாவுடைய பாக்கியம் பெரும்பான்மையானவர்கள் அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் உதுஹியாவை பற்றி சொல்லும் போது ஷஆயிர் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். ஷஆயிர் என்றால் என்ன? பாரம்பரிய அடையாளங்கள். உதுஹியா என்ற அமல் ஷஈரத்தும் மின் ஷஆயிரில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்று. லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நாம் அறுக்கக்கூடிய பிராணியுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்விடத்தில் போய் சேராது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்று அறுக்கிறீர்களே அந்த இறையச்சம், பயபக்தி, இஹ்லாஸ், அது மட்டுமே அல்லாஹ்விடத்தில் சென்றடையும். உதுஹியாவுடைய நியத்தோடு ஒரு பிராணியை அறுக்கிறோம். அறுத்து அதில் சிறிய ஒரு பகுதியை ஃபகீர் அல்லது மிஸ்கீனுக்கு சதகா செய்வது வாஜிப். மற்ற முழு பகுதியையும் இவருக்கு சாப்பிடலாம். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு பிராணியை அறுக்கிறோம். அந்த மாமிசத்தில் பெரும்பான்மையானதை எங்களுடைய குடும்பமே சாப்பிடும். எனது செலவினத்துக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடுவார்கள். இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்விடத்தில் போய் சேராதே. அல்லாஹுக்காக என்று நியத்தோடு, உதுஹியா என்ற எண்ணத்தோடு நான் அறுத்தேனே, அந்த தக்வா, இறையச்சம் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அதாஹி, இந்த உதுஹியா என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம், உங்களுடைய தந்தை இப்ராஹீமுடைய வழிமுறை. قالوا فما لنا فيها يا رسول الله, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னதான், இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
நபி அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மை கிடைக்கும். ஹதீஸ்களில் சில இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஆட்டினுடைய முடியினுடைய அளவு நன்மை கிடைக்கும். இதுவெல்லாம் ஒரு ஆட்டுக்கு எத்தனை முடிகள் இருக்கிறதோ அந்த அளவு தான் நன்மை கிடைக்கும் என்பது அர்த்தம் அல்ல. மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. நாம் சொல்லுவோமே கோடான கோடி, லட்சக்கணக்கு என்று சொல்லுவோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் பல இடங்களில் ஆட்டை, செம்மறி ஆட்டை குறிப்பிட்டு அதனுடைய முடியினுடைய அளவு நன்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் கோடான கோடி நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதுஹியாவுடைய அமலின் மூலம் நமக்கு தருகிறான். மற்ற எல்லா சதகாக்களை விட உதுஹியாவுடைய நியத்தோடு ஒட்டகத்தை, ஆடை, மாடை அறுத்து அந்த மாமிசத்தை ஏழைகளுக்கு பங்கு போடுவது ஆக சிறந்த சதகா. கோடான கோடி ரூபாய்களை ஏழைகளுக்கு பங்கிடுவீர்கள். ஆனால் சிறியொரு தொகை கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி உதுஹியாவுடைய நியத்தோடு அதை அறுத்து அந்த மாமிசத்தை பங்கிட்டால் அந்த சதகா அந்த கோடான கோடிக்கு ஒரு போதும் சமமாக மாட்டாது. பல கோடிகள் இந்த சில ரூபாக்களுக்கு நெருங்காது. அந்த அளவு சிறப்பை அல்லாஹ் தஆலா உதுஹியாவுடைய அமலில் வைத்திருக்கிறான். கணேசுக்குரிய சகோதரர்களே, அதிக விலைக்கு ஹஜ்ஜுடைய சீசனில் ஆடு மாடு விற்கப்பட்டாலும் அதை வாங்கி கொடுப்பதற்கு வசதி இருந்தால் வாங்கி கொடுப்பதே சிறந்தது. சமனுல் மிஸ்ல், பஜாருடைய விலையை விட அதிக விலைக்கு ஆடு மாடு விற்கப்பட்டாலும் அதை வாங்கி கொடுக்க வசதி இருந்தால் வாங்கி கொடுப்பதே சிறந்தது. காரணம், ஷைரத்து மின் ஷாயிரில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று உதுஹியா. ஆடு மாடு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அதிக விலைக்கு நீங்கள் விற்பனை செய்வதனால் உதுஹியா கொடுக்கக்கூடியவர்களும் பின்வாங்கினால் அதனுடைய முழு பாவமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ரிஸ்கை நிர்ணயிக்கக்கூடியவன் அல்லாஹ், ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ். உங்களுடைய வியாபாரத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிசினஸில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஹஜ்ஜுடைய சீசனை பார்த்து ஆடு மாடினுடைய விலையை ஏற்றினால் உங்களுடைய பிசினஸ் ஒரு போதும் வளர்ச்சி அடையாது, நஷ்டம் தான் அடையும். உங்களுடைய பொருளாதாரத்தை, வருமானத்தை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். ஆடு மாடு பஜாருடைய விலையை விட அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும் அதை வாங்கி கொடுக்க வசதி இருந்தால் கொடுப்பதே சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான லஹு ஸஅத்துன், யாருக்கு வசதி இருந்தும் வலம் யுதஹி, உதுஹியா கொடுக்கவில்லையோ, குர்பான் கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, எங்களுடைய இந்த தொழும் இடத்தை நெருங்க கூட வேண்டாம். பெருநாளுடைய தொழுகை நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஃபலா யக்ருபன்ன, வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, நெருங்க கூட வேண்டாம். கடுமையாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே கொடுப்பதற்கு வசதி இருந்தால் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதன்மைப்படுத்த வேண்டிய விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு கடன் இருக்கிறது, உடனடியாக கொடுக்கப்பட வேண்டிய கடன், அந்த கடனை வைத்துக் கொண்டு நான் உதுஹியா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. எனக்கு பல கடன்கள் இருக்கிறது, சீதனம் எடுத்திருக்கிறேன், அடுத்தவருடைய சொத்தை நான் அபகரித்திருக்கிறேன், அவர்களுக்கு நான் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மார்க் அறிஞர்கள், ஃபுகஹாக்கள் பதிவு செய்கிறார்கள், சில கடன்கள் இருக்கும், உடனடியாக கொடுக்க வேண்டிய கடன்கள் இல்ல, தவணைப்படி கொடுக்கலாம். உதாரணமாக இஸ்லாமிக்கில் ஃபைனான்ஸ் ஒரு வாகனம் எடுத்திருக்கிறேன், மாதம் மாதம் நான் பணம் கட்டிக் கொண்டிருக்கிறேன்.
ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை நான் கட்ட வேண்டும். அந்த தொகையை என்னால் கட்ட முடியும் என்பதனால் தான் நான் அதை எடுத்திருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன் வாகனத்தை. என்னால் தொடராக அப்படியோ கட்ட முடியும் என்றால் உதுஹியா கொடுப்பதற்கும் வசதி இருந்தால் கொடுப்பதுதான் சிறந்தது. ஃபுகஹாக்கள் மார்க்கறிஞர்கள் எழுதும் போது பெருநாளுடைய தினம் என்னுடைய செலவீனம் சாப்பாடு ஆடை எனது செலவீனத்துக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுடைய செலவீனம், அவர்களுடைய சாப்பாடு ஆடை, அதற்கு மேல் மிச்சமாக பணம் இருந்தால் உதுஹியா கொடுப்பது சுன்னத். மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆடம்பர ஆடை, ஆடம்பர உணவு, ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்து கொண்டு இது போன்ற அமல்களில் ஈடுபடலாம். எனக்கு தெரிந்த ஒரு சிலர் பல மாதங்களாக பணம் சேகரித்து உதுஹியா கொடுக்க காத்திருக்கிறார்கள். உதுஹியாவுடைய நன்மையை அவர்கள் சரியாக விளங்கியதினால் நடுத்தர மக்களாக இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருந்தாலும் பணம் சேகரித்து இந்த அமலை செய்கிறார்கள். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, உதுஹியா என்பது ஷஈரத்தும் மின் ஷஆயிரில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. அந்த அடையாளங்களை ஒருபோதும் நாம் வீணாக்கிவிடக் கூடாது. கணேசுக்குரிய சகோதரர்களை,